ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரேஷ்மா பசுபிலிட்டி அவர்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். அந்த நாள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திகை தீபம் சீரியல் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சீரியல்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரேஷ்மா பசுபிலிட்டி அவங்க இப்போது கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியா. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் கூட பார்த்திங்கன்னா இவங்க மகளே என் மருமகளே அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியலை இப்போது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சீரியலை அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்த்டே. இன்றைக்கி ரேஷ்மா அவங்களுடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால அவங்க கூட ஆக்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் எல்லாருமே தன்னுடைய ஃபோட்டோவோ போட்டு ஹாப்பி பர்த்டே ரேஷ்மா பசுபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய விஷஸை தெரிவிச்சிட்டு வராங்க. ரேஷ்மா பசுபிலிட்டி அவங்கள பர்சனலாக இல்லாமல் சீரியல் சின்னத்திரையில் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அவங்கள பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ரேஷ்மா பசுபிலிட்டி அவங்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், ஸோ அவங்க வில்லி ரோல் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை பாசிட்டிவாக அவங்க ரோல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரேஷ்மா அவங்களுடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விஷஸை சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்களும் கண்டிப்பாக ரேஷ்மா அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய விஷஸை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ பண்ண போகிற புது ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.